ஓம் நம சிவாய மந்திரம் சொல்லிட்டு இருங்க, நல்லபடி இருப்பீங்க. கஷ்டம் வந்தாலும் ஓம் நம சிவாய சொல்லுங்கள், நல்லா இருந்தாலும் ஓம் நம சிவாய சொல்லுங்கள். குடும்பத்தோடு எங்கே வெளியே போனாலும் ஓம் நம சிவாய சொல்லுங்கள். உக்காண்டிருக்கும் போது ஓம் நம சிவாய சொல்லுங்கள். வேலை பண்ணும்போது மனசில் ஓம் நம சிவாய சொல்லுங்கள். மனசில் சொல்லுங்கள். இருதயம் சுத்தமாக இருந்தால் எல்லாமே சுத்தமாக இருக்கும். இருதயம் சுத்தம் இல்லாட்டினா எல்லாமே அசுத்தமாயிடும். அதனால் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய ஆத்மாவை எப்பயுமே பலப்படுத்துறதுக்கு ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ அவங்கவுங்க அந்தந்த இடத்துல கரெக்டாக அவங்கவுங்க இறைவனை கரெக்டாக வழிபடுங்க. இறைவன் ஒன்று தான். அது இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்டினாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், சீக்காக இருந்தாலும், புத்திஸ்டாக இருந்தாலும், ஏன் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ 800 கோடி மக்களுக்கும் ஒரே கடவுள் தான். அந்த ஒரு கடவுளை தான் எல்லாருமே பல்வேறு விதத்தில் நம்ம வழிபடுறோம். அதனால் யாரையுமே குற்றம் படுத்தாதீங்க. பைபிள் சொல்லுது, ஏசப்பா சொல்கிறாரு, ஒருவனையும் குற்றம் படுத்தாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், யாரையுமே குற்றம் படுத்தக்கூடாது. குர்ஆன் சொல்லுது, பக்கத்து அண்டை வீட்டுக்காரன் பசியாக இருந்தால் அவனுக்கு சோறு கொடு, அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. இது மாதிரி எல்லாமே இறைவன் ஒன்று தான்.